ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன டிரைவ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தீங்கன்னா குட்டி பையனா இருக்கிற நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள தனியா இருந்து ஜாலியா டிராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு தூரத்துல துப்பாக்கி ஷூட் பண்ணக்கூடிய சத்தம் கேட்க என்னன்னு பயந்து போய் இவனும் எந்திரிச்சு பார்த்தா இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு காட்டுமான் குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இந்த மானை சுட்டதே வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட அப்பா தாங்க. அப்ப அவரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கையில ஒரு கத்திய கொடுத்து உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற இந்த மானோட கதையை முடியும் அப்படின்னு சொன்னா அந்த பையன் இல்ல என்னால முடியாது அப்படின்ற மாதிரியே பாத்துக்கிட்டு இருப்பான். பட் அப்பாக்காரன் கண்ணை காட்டி சொல்றேன்ல அந்த மானோட கதையை முடிடா அப்படின்னு சொல்லும் போது இவனும் வேற வழி இல்லாம அந்த கத்தியை எடுத்து சரக்குன்னு அந்த மானோட கதையை முடிக்க இப்படித்தான் படத்தோட டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்கே சீனை கட் பண்ணா பல வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோ நல்லாவே வளர்ந்துட்டான். அண்ட் நம்ம ஹீரோயினுக்கும் ரிங்க கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அதை அந்த பொண்ணு எக்ஸெப்ட் பண்ண இப்ப அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் என்னம்மா என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு, இனி அடுத்து என்ன கல்யாணம் தானே, எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஹீரோ தாங்க இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டு இருக்கிறோம், ஏன்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க போல, சோ அதனால வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்ட்டி அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு போலராய்ட் கேமரா இருக்கும், அதாவது போட்டோ எடுத்தோடனே டக்குன்னு போட்டோ வெளியில வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு கேமரா வச்சிருப்பான். அதை வச்சு நம்ம ஹீரோயினை மத்தவங்களையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். மத்தவங்க கிட்டேயும் இந்த கேமரா கொடுத்து இவங்களையும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இங்க இருந்து கிளம்பி சிட்டிக்கு போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம், சோ அதனால கார்ல எல்லா திங்ஸும் கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ செக் பண்ணா ஹீரோட அப்பா பாருங்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப போய்கிட்டு இருக்கிற வழியில ஏதாவது எமர்ஜென்சினா இந்த கயிறு டார்ச் லைட் இந்த மாதிரி திங்ஸுங்க தேவைப்படும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பாஸ்கெட் குள்ள போட்டு காருக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்போ ஹீரோவும் ஏப்பா இங்க இருந்து கிளம்பினா ஒரு 3 மணி நேரம் தான் எங்களோட வீட்டுக்கு, நாங்க ஈஸியாவே கிளம்பிடுவோம், இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு திங்ஸ் உள்ள போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவரும் இந்த பார்ப்பா நீ போயிடுவேன்னு எனக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த திங்ஸை வச்சிருக்கிறேன், அது மட்டும் இல்லாம ஒரு சேஃப்டிக்கு இதையும் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு லைட்டரை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ அதையும் வாங்கிட்டு சரி ஓகேப்பா அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் பாய் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க வழியில நம்ம ஹீரோவும் என் அப்பா பாத்தியா, நான் இவ்வளவு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு சின்ன பையனா இன்னுமே என்ன ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாரு நாம போற ரோட்ல ஏதோ ரத்த காட்டேரி இருக்கிற மாதிரியும் என்னமோ நாங்க அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க போற மாதிரியும் அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் காமெடி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினும் டே உன் அப்பாக்கு அவன் மேல எவ்வளவு அக்கறை பாரு, எல்லாமே நம்மளுடைய சேஃப்டிக்காகத்தானே பண்ணிருக்கிறாரு, கிண்டல் பண்ணாம ஒழுங்கா வண்டி ஓட்டன்னு சொல்லவும் இவனும் சரி ஓகேன்னு வண்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருப்பா. அப்ப இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் வர இவனும் அதை கவனிக்காம இருக்கவும் ஜஸ்ட் மிஸ்ல ஸ்டேரிங்க திருப்பி பிரேக் அடிக்க வண்டி அப்படியே சுத்தி நடுவுல நிக்குது. இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஆச்சுன்னு பார்த்தா எதுவும் ஆவலங்க, நம்ம ஹீரோயின் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கார் நிக்கிற வழி இப்ப 3 பிரியுது, பாக்குறதுக்கு அந்த வழிகள் வேற ஒரே மாதிரி இருக்கு. சோ அதனால இப்ப என்ன பண்றது, எந்த வழியை சூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற ஒரு போட்டை பார்த்துட்டு டே இங்க இருந்து கேஸ் ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது, உன்னோட போன்ல கவரேஜ் இல்ல, எந்த வழியில போகணும்னு வேற தெரியல, சோ அதனால கேஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், அங்க போன் இருக்கும்ல அதை வச்சு யாருக்காவது கால் பண்ணிக்கலாம், அப்படியே காருக்கும் கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்பி நேரா அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்படி அங்க போனா பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டேஷனோட சேர்த்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். சரி அங்க போயிட்டு நமக்கு தேவையான திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அந்த கடையே காலியா இருக்கு, ஓனர் யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. அப்ப கேஷியர்ல யாரோ இருக்கிறத பார்த்துட்டு சார் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயல அப்படியே திருப்பினா அந்த கிழட்டு பயல பாத்தீங்கன்னா வாய் திறந்தபடியே பேன்னு சேர்ல உட்காந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அவனை பார்த்து நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அல்லு தாங்கல, ஐயோ இந்த கிழட்டு பையன் உயிரோட இருக்கிறானா இல்ல செத்துட்டானா அப்படின்னு ஒண்ணுமே தெரியலையே, ஒருவேளை உட்காந்துகிட்டு இருக்கும் போதே அல்பாய்ஸ்ல போயிட்டாரோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு கிழவி வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என் புருஷன் எவ்வளவு அழகா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை போய் தொந்தரவு பண்றீங்களே அப்படின்னு பயங்கரமா கத்துன்னு கத்துது. அப்ப ஹீரோவும் சாரி சொல்லிட்டு பாட்டி எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க வேணும்னு பண்ணல, நாங்க தொலைஞ்சு போயிட்டோம், சோ வழி கேட்கறதுக்காகத்தான் நாங்க உங்க கடைக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஆமாப்பா பொதுவா இந்த கடைக்கு வழி தெரியாதவங்க தொலைஞ்சு போனவங்க தான் மோஸ்ட்லி வருவாங்க, சோ அதனால நீங்க வந்ததும் பெருசா ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னா நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் மறுபடியும் அந்த சேர்ல உட்காந்துகிட்டு இருக்கிற கிழட்டு பையில பார்த்து, பாட்டி இவருக்கு ஓகே தானே, இவருக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஏமா நான் தான் ஒரு தடவை உனக்கிட்ட சொன்னனே என் புருஷன் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அப்புறம் என்ன நச நசன்னு அதே கேட்டுக்கிட்டு இருக்கிற. சரி பாட்டி, ஓகே ஓகே கோவப்படாதீங்க, எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும், அதனால இந்த கடையில எங்க ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு கேட்டா, டக்குன்னு அந்த பாட்டி ஒரு கம்பியை எடுத்து நீட்டுது. பயப்படாத, இதா இந்த சாவியை வச்சுக்கோ, அங்க இருக்குது பாத்தியா ஒரு டோர், அதுக்கு பின்னாடி தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது போன்னு சொல்லவும் ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு உள்ள போறா. அப்படி போன கேப்ல அந்த பாட்டியை பாத்தீங்கன்னா ரொம்பவும் பைத்தியம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும், பாட்டி நீங்க சொல்ற கதையெல்லாம் இருக்கட்டும், நாங்க இங்க இருந்து கரெக்டான வழியில சிட்டிக்கு போகணும், அதனால உங்ககிட்ட ஏதாவது மேப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டா, அந்த பாட்டியும் கடையில ஒட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய மேப்பை காட்டுது. என்கிட்ட இந்த மேப்பை என்னால தர முடியாது, வேணும்னா பேப்பரும் பேனாவும் தரேன், அதுல அந்த மேப்ல எப்படி போறதுக்கான வழி இருக்கு இல்லையா, அந்த வழியை நோட் பண்ணிக்கோன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் வந்துடுவா. டே என்னடா இது, ஒண்ணுமே புரியல, இந்த பேப்பர்ல சும்மா பிளைண்டா வரைகிற, இந்த வழியெல்லாம் வச்சு நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த பாட்டி, எதுக்கு இவ்வளவு உங்களுக்கு குழப்பம் இதுக்கு, ஏன்னா எனக்கு ஒரு ஷார்ட் கட் தெரியும், அந்த ஷார்ட் கட் வழியா நீங்க கார்ல போனீங்கன்னா நீங்க சீக்கிரமாவே சிட்டிக்கு போயிடலாம். அது மட்டும் இல்ல, நானும் என்னுடைய புருஷனும் காதலிச்ச காலத்துல அடிக்கடி இந்த வழியா தான் வெக்கேஷனுக்கு போவோம், ஏன்னா இந்த வழி பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களும் சரி ஓகே ஷார்ட் கட்ல போனா சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கடையில இருந்து கிளம்பி, அந்த கிளவி சொல்லிடுச்சு இல்லையா அந்த ஷார்ட் கட், அந்த வழிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஷார்ட் கட்னு ஒரு போர்டே இருக்கு, ஆனா அவங்க திரும்புற அந்த வழியில பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மானா இல்ல ஆடான்னு தெரியல, செத்து போய் கிடக்குது, தலை துண்டா கிடக்குது. அப்ப அதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு, நல்ல சகுனம், அந்த கிளவி என்னமோ இந்த ரோட்டு சூப்பரா இருக்கும், ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிச்சு, ஆனா வழியிலே ஒரு மான் செத்து போய் கிடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொன்னா, அவனும் இந்த பாரு இதெல்லாம் காட்டுக்குள்ள ரொம்பவும் சகஜம், பேசாம வா நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஷார்ட் கட் வழியா பூந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப வழியிலே நம்ம ஹீரோயின் பேனா வச்சு கிளிக் கிளிக் அமுத்திக்கிட்டு இருக்க, அது நம்ம ஹீரோக்கு இரிட்டேஷனா இருக்கு, சோ அதனால ப்ளீஸ் அப்படி பண்ணாதேன்னு சொல்லவும் அவளும் சரி சாரின்னு சொல்லிட்டு அந்த பேனா உள்ள வச்சிடுவா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நடு ரோட்ல இந்த காரோட பம்பர் இருக்கும் இல்லையா, அது மட்டும் தனியா கலண்டு கிடக்குது. அதனால ஹீரோவும் கீழே இறங்கிட்டு, எவன்டா இது நடு ரோட்ல போட்டதுன்னு அதை தர தர தரன்னு இழுத்து ரோட்டோரமா போட்டுட்டு மறுபடியும் காருக்குள்ள வந்து காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா, திடீர்னு விண்ட்ஷீட்ல ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. அது என்னமோ ஆரம்பத்துல லேசா சொட்டு சொட்டா தான் விழுந்துகிட்டு இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்துல பொதன்னு நம்ம ஹீரோவோட கார் முழுக்க ரத்தமா சொட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு கொடூரமான உருவம் வேற நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்னுடைய பேரு ரெட் ரெட் அப்படின்னு சொல்ல படக்குன்னு இப்பதான் நம்ம ஹீரோ ரியாலிட்டிக்கே வரா. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்த கனவு. அப்ப வைஃபும் என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்டா, ஆனா இப்ப நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தா அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டா. அதனால சரிவா நாம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரை எடுத்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோவும், ஏண்டி அந்த கிளவி ஷார்ட் கட் வழியா போக சொன்னேன்னு நாங்களும் போய்கிட்டே இருக்கிறோம், ஆனா இன்னும் ரொம்ப நேரம் ஆகியும் நாங்க மெயின் ரோட்டுக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்ப நம்ம ஹீரோயினும், டே இந்த காட்டுக்குள்ள வந்து நம்ம 20 நிமிஷம் தாண்டா ஆகுது, அதுக்குள்ள எப்படி சிட்டிக்கு போக முடியும், என்னது 20 நிமிஷமா, எனக்கு பல மணி நேரமா கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னா, அது நீ ரொம்ப டயர்டா இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி எல்லாம் உனக்கு தோணுது, சரிவா நாம ஏதாவது பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருக்கிற மியூசிக் பிளேயர் ஆன் பண்ணா, அதுல பாட்டு கேக்குது சரி, ஆனா அதே டைம்ல கொடூரமான ஒரு வாய்ஸும் கேக்குது. அது நம்ம ஹீரோவும் நோட் பண்றான், பட் நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு சத்தமே கேட்கலன்னு சொல்றா. அதனால நம்ம ஹீரோயின் குழப்பத்திலே அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது பார்க்கவே ரொம்பவும் வியர்டா ஒரு வயசான ஒருத்தர் ரோட்ல நடந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி ஆளே பாக்குறதுக்கு ரொம்பவும் வியர்டா இருக்கிறா. அப்ப அவர் பார்த்ததுன்னு நம்ம ஹீரோ கார் அப்படியே ஸ்லோ பண்ண, ஹீரோயினும், டே என்னடா பண்ற, அவர் யாருன்னே தெரியல, காட்டுக்குள்ள ரொம்பவும் பைத்தியம் மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு, ஒருவேளை நம்மள ஏதாவது பண்ணிட்டா, அவரை பார்டி ரொம்ப வயசானவர், ரொம்ப முடியாதவர், அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, ஓகேவா இருக்கிறாரா நல்லா இருக்கிறாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காரை கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறா. நிப்பாட்டி, பெரியவரே நீங்க ஓகேவா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கேட்டா, அவர் வாய் திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. காரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப ஹீரோவும், இல்ல உங்களால காருக்குள்ள எல்லாம் ஏற முடியாது, என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கிறா, எனக்கு அவளோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா, திடீர்னு அந்த வயசானவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலங்க, பக்கத்துல கடந்த ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்து இந்த காரை அடிக்கிறதுக்காக அப்படியே ஓடி வர, ஹீரோவும் போயா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவா. ஆனா அவரை பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல போகாதீங்க போகாதீங்க, டிரைவ் பேக், திரும்பி போங்கன்னு பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் கடுப்பாயிட்டு, ஏண்டா உன்கிட்ட படிச்சு சொன்னல காரை நிப்பாட்டாத, அவருக்கு ஹெல்ப் பண்ணாதேன்னு, அப்புறம் ஏண்டா நிப்பாட்டின பாத்து இல்ல, அவர் ஒரு கட்டையை எடுத்துட்டு அடிக்கலான்னு ஓடி வந்தாரு, ஒருவேளை அவர் அடிச்சு உனக்கும் எனக்கும் ஏதாவது ஆயிருந்தா
பார்த்தா என்னோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயினா என்னடா பண்றது, உனக்கு என்ன பத்தியும் நம்ம குழந்தைய பத்தியும் ஃபியூச்சரை பத்தியும் எந்த ஒரு கவலையும் இல்லையா அப்படின்னு கேட்டா அவனும் இந்த பார்ட்டி சாரி எனக்கு புரியுது, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைச்சேன், பட் அவர் இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு எப்படி தெரியும், உனக்கு ஒன்னும் தெரியாது, உனக்கு எதை பத்தியும் கவலையும் கிடையாது, இதோ இப்ப நடந்துச்சு அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, அந்த பார்ட்டிக்குன்னு கூட நீ என்னத்த பண்ண, எல்லா செலவையும் நான் தான் பண்ணேன், எல்லாரையும் நான் தான் இன்வைட் பண்ணேன், நீ என்னடா பண்ணேன்னு கேட்டா அவனும் நான் தான் பண்ணேன்னு, போலராய்ட் கேமரா வச்சு எல்லாரையும் போட்டோ எடுத்தேன்னு, அதுவும் ஃபன்னா தானே இருந்துச்சு, ஆமா அது ஒரு கேமரா, அதுல நீ போட்டோ எடுத்தது இதெல்லாம் ஒரு விஷயமாடா, டேய் நமக்கு குழந்தை பிறக்க போது, நமக்கு கல்யாணம் ஆக போகுது, உனக்கு இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு, டேய் நீ எப்பதான் நல்லா சம்பாதிக்க போற, எப்பதான் இதெல்லாம் மாற போகுதுன்னு கேட்டா அவனும் இந்த பார்ட்டி நான் ஒன்னும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கல, நான் ஒரு ரைட்டர், நான் கதை எழுந்துருவேன், அதனால நான் எழுதுற கதை ஏதாவது ஃபேமஸ் ஆகி நல்லா சேல் ஆகினா தானே எனக்கு காசு பார்க்க முடியும், சரி ஓகே நான் இதுக்கப்புறம் அந்த ரைட்டர் வேலை மட்டும் கிடையாது, அது கூட சேர்த்து பார்ட் டைமா இன்னும் நிறைய வேலை பார்க்கறேன், குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறேன், உன்னையும் குழந்தையும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் சமாதானம் ஆகுறா, அதே டைம்ல பாருங்க உங்களை நான் டார்ச்சர் பண்றதா நினைக்காதீங்க, நீங்க இப்பதில இருந்தே இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா தான் ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைக்கு எல்லாம் நல்லபடியா கிடைக்கும், ஹீரோவும் அதை கேட்டுட்டு சாரிடி நானும் கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டேன், அதே மாதிரி எனக்கு உன்னையும் நம்ம குழந்தையும் ரொம்பவும் பிடிக்கும், லவ் யூன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க அவளும் சரிடா எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வருது, நான் பக்கத்துல போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கே வெயிட் பண்றியா அப்படின்னு கேட்கவும் அவனும் சரியான கார் கிட்ட நிப்பா, ஹீரோயினும் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போகா, அப்ப திடீர்னு இவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, நம்ம ஹீரோ யாரோ பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க, அப்ப நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல மரத்துல இருந்து ஏதோ ஒரு காய் ஒன்று விழுந்து இருக்கும், அது என்ன காய்னு தெரியல, அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பான், அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா இவனோட காரோட பேக் டோர் ஓபன் ஆகி இருக்கு, அதனால இவனும் என்னாச்சு எப்படி இந்த காரோட பேக் டோர் ஓபன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு நம்ம ஹீரோயின் சரக்கு விழுறா, பயங்கரமா கத்துறா, அப்ப சத்தம் கேட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பலான்னு பார்த்தா டக்குன்னு அவனோட கையை ஏதோ ஒண்ணு கிழிச்சு ரத்தம் பலன்னு சொட்டுக்கிட்டு இருக்கும், அதே டைம்ல கீழே விழுந்த நம்ம ஹீரோயின் சைட்ல அப்படியே திரும்பி பார்த்தா ஏதோ ஒண்ணு இவளை பிடிக்கிறதுக்கு ஓடி வர மாதிரி இருக்கும், அதனால இவளு மாலை விட்டுறா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கு, இப்ப அங்க சீனை கட் பண்ணா தப்பிச்சு வந்த ஹீரோயின் தான் இப்ப காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறா, அவளுக்கு பக்கத்து சீட்ல தான் நம்ம ஹீரோ உட்காந்துகிட்டு இருக்கிறா, அப்ப அவனும் என்னாச்சு எதை பார்த்துடி கத்தின அப்படின்னு கேட்டா அப்ப அவளும் எனக்கு தெரியலடா ஏதோ காட்டு விலங்குன்னு நினைக்கிறேன், அதை பார்த்து தான் நான் பயந்து ஓடி வந்த அப்படின்ற மாதிரி சொல்றா, அப்படி சொல்ற டைம்ல தான் நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த காயத்தையும் பாக்குறான், அப்ப அதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு ஐயோ என்னாச்சுங்க இவ்வளவு பெரிய காயமா இருக்கு, சரி ஓகே ஒன்னு பண்ணுவோம், நான் இப்ப இந்த காரை டிரைவ் பண்ணி எப்படியோ இந்த குறுக்கு வழியில இருந்து தப்பிச்சு நாம மெயின் ஹைவேக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் வேணா நீங்க இந்த காரை ஓட்டுங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிடுறான், அப்படி தூங்கிட்டு கண்ணு முழிச்சேன் ஹீரோயின் கிட்ட, ஏண்டி எனக்கு ஒரு கெட்ட கனவு, அதுல நீயும் நானும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், அந்த சண்டையோட முடிவுல நீ என்ன கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா திரும்பினா அங்க நம்ம ஹீரோயின் ஒரு கொடூரமான பேயா மாறி கார் ஓட்டிக்கிட்டே நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம் நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா, அதை பார்த்த நம்ம ஹீரோவும் படக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு கனவு, இப்ப கனவுல இருந்து கண்ணு முழிச்சு ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்டை பார்த்துட்டு என்னது அது இன்னுமா இருட்டல்ல இன்னுமா இதே ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேக்குறா, அப்ப ஹீரோயின் என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற, இப்ப நம்ம கொஞ்ச நேரமா தானே கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள எப்படிடா இருட்டும் அப்படின்ற மாதிரி அவ கேட்டா, அதுக்கு இவ அடியே வண்டியில் உள்ள பெட்ரோல் லெவல பாரு, ஃபுல்லா இருந்த டேங்க் இப்ப முக்காவாசி காலியா இருக்கு, அப்படின்னா அவ்வளவு நேரமா நீ கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிற, ஆமா எனக்கு ஒரு டவுட், நான் தானே கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நீ எப்பத்துல இருந்து கார் ஓட்ட ஆரம்பிச்சேன்னு கேட்டா அவளுக்கு அந்த விஷயம் ஞாபகத்துல இல்ல, ஆமா இல்ல நான் பக்கத்து சீட்ல தானே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன், நான் எப்பத்துல இருந்து கார் ஓட்ட ஆரம்பிச்சா அப்படின்ற விஷயம் ஞாபகத்துல இல்ல அப்படின்ற மாதிரி இவ பேசிக்கிட்டு இருக்க, அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அதே டைம்ல தான் ஆப்போசிட்ல மறுபடியும் அந்த பழைய பம்பரை பாத்தீங்கன்னா பாக்குறாங்க, இதனால ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கன்ஃபியூஷன் தாங்கல, அதுல ஹீரோயின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அப்ப நம்ம வழி மாறி வந்துட்டோமா, திரும்ப ஒரே இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறோமா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆகுறா, அவளோட தலை பயங்கரமா வலிக்குது, அப்ப ஹீரோவும் பின்னாடி திரும்பி இரு என் அப்பா ஏதாவது டேப்லெட் தந்திருக்கிறாரான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் பேக் சைட் பக்கமா திரும்பிக்கிட்டு இருக்கிற அந்த கேப்ல பாத்தீங்கன்னா கார் மூவ் ஆகுதா இல்ல காடே மூவ் ஆகுதான்னு தெரியல, முன்னாடி போய்கிட்டு இருக்கும், அப்ப திடீர்னு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கிற இன்னொரு பொண்ணு ஒருத்தி வரா, அவ கை முழுக்க ரத்தமா இருக்கு, திடீர்னு அந்த இடத்துல பறக்குறா, அப்ப அதை பார்த்தவ ஐயோ இங்க இருந்து தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வளைச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க, ஹீரோம் என்னடி ஆச்சு எதை பார்த்துட்டு இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்டா அவளும் தெரியலடா, ஆப்போசிட்ல திடீர்னு ஒரு பொண்ணு வந்தா, உடம்பு முழுக்க ரத்தமா இருந்துச்சு, என்கிட்ட அவளை பார்த்து தான் நானும் காரை வளைச்சு ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் சரி பயப்படாத எதுனாலும் பாத்துக்கலாம் கொஞ்சம் காமாயிருன்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்தி வண்டி ஓட்ட சொல்றான், ஆனா
பாருங்க இவங்க கார் அப்படியே ரோட் பக்கமா போகுது. அப்படி போன அதே டைம்ல இந்த பக்கம் பாருங்களேன், மறுபடியும் அந்த கார் அதே இடத்துக்கு திரும்பி வருது. ஆப்போசிட்ல அந்த பம்பரும் கிடக்குது. அப்ப நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியாம என்னடா நடக்குது இங்க, ஒருவேளை இந்த ரோட்டை வட்டமான ரோட்டா இருக்குமோ, அதான் திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வரமோ. சரி இந்த பாரு, நீ பயப்படாத, நீ காமா இரு, நல்லா மூச்சு இழுத்து விடு, நாம கண்டிப்பா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கினா அடுத்த செகண்டே இந்த மொத்த இடமும் இருட்டா மாறி போயிடுது. அப்ப இதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிட்டு, டே வெளியில எப்படிடா டக்குன்னு இருட்டாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறா. பட் ஹீரோ ஏன் எப்படி கேக்குற, நேரம் ஓடுது இல்ல அதனால இருட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் அசால்ட்டா சொல்றா. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல கிடக்குது இல்லையா அந்த பம்பர், அதை அவங்க பாத்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு பக்கத்துல அந்த பம்பருக்கு சொந்தமான அந்த பழைய கார் நிக்கிறதே நோட் பண்றாங்க. அதனால அவங்களும் கிட்ட போறாங்க. கிட்ட போயிட்டு அந்த காரை செக் பண்ணி பார்த்தா அந்த கார் பல வருஷமா அதே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப சடனா அந்த கார் மேல ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ண, அது நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இது எங்க இருந்துடா சொட்டுது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மேல நிமிந்து பார்த்தா அங்க ஒரு லேடியோட பிணம் மந்திரத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது. அதுவும் உடம்புல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க யாரோ. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கேப்ல பாத்தீங்கன்னா திடீர்னு இன்னொருத்தன், அவன் யாருன்னே தெரியல, மூஞ்செல்லாம் மறைஞ்சிருக்கு. இப்ப அவன் வந்து ஒரு இரும்பு ராட் எடுத்து நம்ம ஹீரோ அடிச்சு கொள்ளலான்னு பார்த்தா அந்த கேப்ல எப்படியோ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தப்பிச்சு காருக்குள்ள போயிடுறாங்க. போனவங்க சும்மா இல்லாம முதல்ல இவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு காருக்கு முன்னாடி இருந்த அவனை நம்ம ஹீரோ அடிச்சு தூக்குறான். அப்படி தூக்கினதும் அவ்வளவுதான், அந்த பயலோட சோலி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அவன் சடனா மறுபடியும் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ காரை ரிவர்ஸ் எடுக்க அந்த ஸ்ட்ரேஞ்சர் காரோட பம்பரை பிடிக்க அது கடைசியா உடைஞ்சு அவனோட கையோட புடுங்கிக்கிட்டு போயிடுது. இந்த பம்பரை தான் நாம அடிக்கடி ரோட்ல பாத்துக்கிட்டு இருந்தோம் போல. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் காரை அப்படியே ரிவர்ஸ்லயே ரொம்ப தூரம் ஓட்டிக்கிட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறா. அப்ப நம்ம ஹீரோயினும், டே அவன் யார்டா, எதுக்காகடா நம்மளை கொலை பண்ண பாக்குறா அப்படின்னு கேட்டா, அதுதான் எனக்கும் தெரியலடி, ஆனா கண்டிப்பா அவன் ஒரு வேட்டைக்காரனா தான் இருப்பான். ஏன்னா நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா காட்டுல இருக்கிற ஒரு மிருகத்தை கொண்டாருனா அதோட கரிய வெட்ட ஃபர்ஸ்ட் அதோட தோலை உரிப்பாரு. அதே மாதிரி தான் இந்த கொலைக்காரனும் ஒரு பொண்ணை கொன்னு அவளோட தோலை உரிச்சு மேல தொங்க விட்டு இருப்பா அப்படின்னு இவனோட யோசனைய சொல்றா. அப்ப நம்ம ஹீரோயினும், இல்ல 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 இப்படியே போச்சுன்னா அந்த வயசானவங்க மாதிரி நம்மளும் ஆயிடுவேன்னு சொன்னா, வயசானவங்களா, நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டா, என்னடா தெரியாத மாதிரி கேக்குற, அதான் நீ நானும் கேஸ் ஸ்டேஷனுக்கு போனோமே, அங்க ஒரு பைத்தியம் பிடிச்ச கிளவி இருந்துச்சு, அது கூடவே அவ புருஷன் அவன் கூட சேர்ல உட்காந்து செத்து போன மாதிரி கடந்தானேடா, அது எல்லாத்தையும் மறந்துட்டியாடா அப்படின்னு கேட்டா, இவனுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துதான் ஞாபகத்திலே இல்ல. அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு காமிக் புக்கை கொடுத்து இதுல உள்ள விஷயத்தை நீ பார்த்து படிச்சு தான் குழம்பி போயிருக்கிறியோ அப்படின்ற மாதிரி காட்டுறா. பார்த்தா அதுலயும் ஒரு வயசான கப்புள்ஸை பத்தி ஒரு ஸ்டோரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினும் நம்ம பார்த்த விஷயம் உண்மையா இல்ல பொய்யா இல்ல நம்மள நாமவே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோ கீழே கிடக்குற அந்த காமிக் புக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே அப்படியே குனிஞ்சா எந்திரிக்கும் போது கையில மாத்திரைகளை எடுக்கிறான். பாக்குறதுக்கு வேற பேஷண்ட் மாதிரி இருக்கிறான். அப்ப இவங்க கடையில பார்த்தாங்க இல்லையா வயசான பாட்டி, அந்த பாட்டி, என்னடா பாக்குற, இது நீ மாத்திரை சாப்பிட வேண்டிய டைம்னு சொல்லிட்டு அப்படியே வாயை திறந்தா வாய்க்குள்ள சிலந்து இருக்கு. அப்ப அதை பார்த்த ஹீரோவும் பயங்கரமா கத்துன்னு கத்துறான். ஆனா கத்திட்டு இப்ப கண்முழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் இப்ப நார்மலா இருக்கிறா. என்னடா ஆச்சு, ஏண்டா ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஆனா அதுக்கப்புறம் இல்லையே, நம்ம ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை மறுபடியும் அவன் மறந்துட்டான். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற விஷயம் எல்லாம் மறந்து போயிடுது. இது மட்டும் இல்லாம ஹீரோ அவங்க அப்பாவோட வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு இல்லையா, ஆனா அது எதுவுமே இப்ப வண்டியில காணோம். எல்லாம் காணாம போயிடுச்சா இல்ல வேற எவனாவது காருக்குள்ள வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு இவங்களுக்கு ஆப்போசிட்ல மறுபடியும் அந்த சைக்கோ கில்லர் வந்துடுறா. அவனை பார்த்த இவங்க டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. கார் ஸ்டார்ட் ஆகல, ஏன்னா வண்டியில சுத்தமா ஃபியூல் இல்ல. அப்ப அவ்வளோதான், அந்த பயலோட கையாலே நம்ம ரெண்டு பேரோட கதையை முடிஞ்சு போயிடுமேன்னு நினைச்சா திடீர்னு இவங்களுக்கு ஆப்போசிட்ல ரொம்ப தூரத்துல இன்னொரு கார் வருது. அப்படி வந்த கார் தொடர்ந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சைக்கோ கில்லரோட பார்வை இப்ப அவங்க பக்கமா திரும்புது. அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேருமே இப்ப காட்டுக்குள்ள புகுந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓடுற வழியில நம்ம ஹீரோக்கு வேற கால் சுலுக்கிடுச்சு, அவனால தொடர்ந்து ஓட முடியல. நம்ம ஹீரோயின் வேற பிரெக்னென்ட் ஆயிருக்கிறா இல்லையா, அதனால அந்த கொலைகாரனுக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு பாலத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனும் அந்த இடத்துக்கு வரான், தேடி பாக்குறான். பட் அவங்க காணமேன்னு தெரிஞ்சதுமே சைலண்டா அவங்கள தேடி இன்னொரு பக்கமா போயிடுவா. இப்ப அவன் அப்படி போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுல இருந்து தப்பிச்சு ரோட்டுக்கு வராங்க. வந்தா அங்க ஒரு கார் நிக்கும். அப்ப ஹீரோயினும், பாரு அங்க ஒரு கார் நிக்குதுன்னு சொன்னா, நல்லா பாருடி, அது நம்மளோட கார்டி அப்படின்னு ஹீரோ சொல்றான். சொல்லிட்டு அப்படியே காலை நொண்டி வரான் இல்லையா, அதனால என்னுடைய காலுக்கு என்னாச்சு, ஏன் என்னால ஒழுங்கா நடக்க முடியல அப்படின்னு கேட்டா, இவன் நம்ம ஓடி வந்தோம் அதான் நடக்க முடியலன்றான். எது ஓடி வந்தோமா, யார்கிட்ட இருந்தேன்னு கேட்டா, இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் யார்கிட்ட இருந்து ஓடி வந்தோம், எதுக்காக ஓடி வந்தோம் அப்படின்ற விஷயமே ஞாபகத்துல இல்ல. ரொம்ப குழம்பி போறாங்க. அதே மாதிரி இந்த மொத்த
காடுமே பாத்தீங்கன்னா அவங்கள போட்டு பைத்தியமாக்குது. எப்படின்னா திடீர்னு சிரிக்கிறாங்க, திடீர்னு அழுகுறாங்க, திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி மாறி 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 நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருக்கு சண்டை முத்தி போய் ஹீரோயின் ஹீரோவை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவா. அதே மாதிரி ஹீரோவும் போகாதே, என் கூட வா, இங்கே இரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. பட் ஹீரோயின் கேட்காம அங்கிருந்து கிளம்ப ஹீரோவும் காரை விட்டு கீழே இறங்குவா. அப்ப திடீர்னு இவனை யாரோ தலையில அடிச்சு மட்டையாக்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த கொலைக்கார பையதான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் கண்ணு முழிச்சு பார்த்தா இவங்க 2 பேரையுமே அந்த கொலைக்கார பைய கட்டி போட்டு வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்ல, ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்த்தா அந்த கொலைக்கார பைய அந்த இடத்துல ஒரு பொண்ணை தோல் உரிச்சு தொங்க விட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணோட உடம்பை எரிச்சு அதுல உள்ள கரியத்தான் இவன் தின்னுகிட்டு இருக்கிறான். இதை பார்த்தவ அவ்வளவுதான், இப்ப அந்த பொண்ணை கொன்னு தின்ற மாதிரி தான் நம்ம 2 பேரும் கொன்னு சாப்பிட்டு தின்ன போறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா. பேசிட்டு சாரிடா, நான் தான் உன்கிட்ட ரொம்பவும் கோவமா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவ சொன்னா. அதே வார்த்தையை தான் நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப அதை கேட்டுட்டு அந்த கொலைக்காரன் பையன் இல்ல, அவ உன்னை லவ் பண்ணல, பெஸ்ட் உன்னோட வாய மூடன்னு சொன்னா ஹீரோயின் கேட்க மாட்டா. தொடர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. அப்ப அதை கேட்டு கடுப்பான அந்த பயலும் அவளை இன்னைக்கு நீ செத்தடின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு குத்தலான்னு போவா. பட் அதுக்குள்ளே இவங்க ரோட்ல ஒரு வயசான கிழவனை பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த கிழவன் அந்த கொலைகார பையில ஒரே அடியை அடிச்சு போட்டு சீக்கிரம் அவன் கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே நாம இங்க இருந்து தப்பிச்சு போகணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தோட உயிரை அவன் தான் காப்பாத்துறான். அப்படி காப்பாத்தி கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அந்த வயசானவர் கிட்ட, ஆமா நீ யாரு, நீ எப்படி கரெக்டா வந்து எங்களை காப்பாத்தினேன்னு கேட்டா. அவனும் இந்த பாருமா, நான் எதுக்கு உங்களை காப்பாத்தினன்ற விஷயமும் எனக்கு தெரியாது, அதே மாதிரி நான் யார் என்ற விஷயமும் எனக்கு தெரியாது, இந்த ரோடும் இந்த அமானுஷமான காடும் நான் யார் என்ற விஷயத்தை என்னை மறக்க வச்சிடுச்சு. அதே மாதிரி இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட உன் கூட தான் பேசுறேனா, இல்லனா இந்த மரங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேனா அப்படி என்ற விஷயமே எனக்கு தெரியலன்னு சொல்றான். சரி, இந்த மரங்கள் எல்லாம் ஏன் இப்படி கரைக்கு போயிருக்கு, இங்க எதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு கேட்டா அவரும் ஆமாமா, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பயங்கரமான ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அதனால தான் இந்த மரங்கள் எல்லாம் கரைக்கு போயிருக்கேன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு ரோட்டுக்கு வந்து ஒரு பழைய காரை காமிச்சு, இந்த காரை நல்லா பாருங்க, இந்த கார் உங்களோட காருன்னு சொன்னா அவங்களும் எது எங்க காரா, இவ்வளவு பழசா இருக்கு, அப்படின்னா நாங்க எவ்வளவு நேரமா இந்த காட்டுக்குள்ள இருக்கிறோம்னு கேட்டா அது எனக்கு தெரியாது, ஆனா நான் பல வருஷமா இதே காட்டுக்குள்ள தான் இருக்கிறேன், ஆனா இந்த காட்டுக்குள்ள எந்த மூல முடுக்குள்ள போனாலும் சரி திரும்ப திரும்ப நான் ஒரே இடத்துக்கு தான் வருவேன், சோ என்னால இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போக முடியாது, மேபி உங்களுக்கு வெளியில போறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆப்போசிட்ல திரும்பி பார்த்தா அங்க ஒரு போர்டு இருக்கும். அதை பார்த்த மனுஷன், இந்த போட்டு எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, நானும் இந்த ரோட் வழியா பல தடவை நடந்து நடந்து போயிருக்கேன், ஆனா அப்பெல்லாம் இந்த போர்டை பார்க்கல, இப்ப எப்படி திடீர்னு வந்துச்சு, அப்படின்னா நீங்க ஏதோ இந்த காட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறீங்க, அதனால தான் அந்த போர்டு இங்க வந்திருக்கு. அப்ப ஹீரோயினும் அந்த காரை பார்த்துட்டு, இந்த கார்ல பெட்ரோல் கூட இல்ல, இருந்தா இந்த கார் மூலமா சரி தப்பிச்சு போக ஏதாவது வழி இருக்கலாம்னு பார்த்திருக்கலாம், ஆமா எங்க கார்ல உள்ள பெட்ரோல் கேனை நீங்க தான் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா இவர் இல்ல நான் சாப்பாடு மட்டும் தான் எடுத்தேன், மேபி மத்தவங்க அந்த பெட்ரோல் கேனை எடுத்திருக்கலாம்னு சொல்றா. எது மத்தவங்களா, எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களா, ஆமா உங்களை மாதிரி இல்ல, நீங்களே இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதே மாதிரி நீங்க ஓட்டிக்கிட்டு வந்தீங்களே இந்த கார், அது ஒரு கார் மட்டும் இங்க இல்ல, இதே மாதிரி பல கார்கள் இதே இடத்துல இருக்கு, ஏன் இங்க நடக்கிற இந்த கான்வர்சேஷன் கூட இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஆனா அப்படி நடந்துச்சா இல்லையா அப்படின்ற விஷயம் எனக்கு ஞாபகத்துல இல்ல அப்படின்றா. அப்ப நம்ம ஹீரோயினும் அந்த வயசானவர்கிட்ட, இந்த பாருங்க நாங்க தெரியாம வந்து இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறன்ற விஷயம் எங்களுக்கு தெரியல, ப்ளீஸ் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் வேற பிரெக்னெண்டா இருக்கிற, ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லவும் இவர் டக்குன்னு கடுப்பாயிட்டு, இல்ல 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 நீங்களும் மத்தவங்க மாதிரி தான், மத்தவங்க மாதிரியே நீங்க என்ன கொலை பண்ண பாக்குறீங்க, ஆனா அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு முன்னாடியே நான் உங்களை கொலை பண்ண போறேன், பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கட்டை எடுத்துக்கிட்டு அடிக்க வர. இப்ப ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, சோ அதனால இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்க அப்படி போனதும் அந்த வயசான பெரியவரை பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ரோட்ல வழக்கம் போல நடக்க ஆரம்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நடக்கிறாங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விழிஞ்சே போயிடுச்சு. அப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம வரவும், என்னடா ஆச்சு, ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்டா அவன் எரிஞ்சு விழுறா. ஹீரோயினை ஏதோ பிடிக்காத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறான். பட் ஹீரோயின் அப்படி இல்ல, எனக்கு புரியுது, நான் சில மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், அதுக்கு ஏன்டா என் மேல கோவப்படுற, நம்ம 2 பேரும் முன்னா சேர்ந்து வாழ வேண்டாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா, நம்மளோட குழந்தை நமக்கு வேணாமாடா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவனும் இப்பதான் மனசிறங்கி, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நாம இந்த காட்டை விட்டு எப்படியாவது தப்பிச்சு வெளியில போகணும், அதுக்கு நம்ம கார் வேணும், காருக்கு பெட்ரோல் வேணும், சோ அதே நாம எப்படியாவது கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு காட்டு வழியா இவங்க நடந்து போய்கிட்டு இருக்க இவங்களுக்கு திடீர்னு பக்கத்துல உள்ள புதர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சிக்கிட்டவங்க லைட்டா எட்டி பார்த்தா இவங்க ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அதே விஷயத்தை அவங்க திரும்ப பாக்குறாங்க. அதாவது வழியில ஹீரோயினுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு வண்டியை நிப்பாட்டி இருப்பாங்க.
இருப்பா. அப்ப அவ காட்டுக்குள்ள வந்து ரெஸ்ட் ரூம் போய்கிட்டு இருப்பாள்ல, அந்த சீன் இப்ப போய்கிட்டு இருக்கு. அப்ப இதை ஹீரோவும் நோட் பண்ணிட்டு இவ எங்க இருக்கிறான்னா கண்டிப்பா நான் ரோட்ல தான் நிப்பேன். அப்ப அவ அசந்த நேரமா பார்த்து வண்டியில இருக்கிற பெட்ரோல் கேன நான் ஆட்டையை போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் கார் கிட்ட போயிருக்கிறான். போனவன் ஒரு புதர் கிட்ட உட்காந்து இவனே இவன் பாத்துக்கிட்டு இருந்து இருக்கிறான். அப்புறம் அவனை டைவர்ட் பண்றதுக்காக ஏதோ ஒரு காயொன்னு மாதிரி எடுத்து அதை ரோட்ல தூக்கி போடுறான். அப்ப அதே எடுக்கிறதுக்காக கார் கிட்ட நின்னவன் போக அந்த கேப்ல ஹீரோ அவனுடைய கார் கிட்ட போயிட்டு வண்டிக்கு பின்னால இருந்த அந்த பெட்ரோல் கேன ஆட்டையை போட்டான். அப்படி ஆட்டையை போட்டவன் சைலண்டா வராம அங்க இருக்கிற மரக்கிளைகள் எல்லாம் ஆட்டிக்கிட்டே ஓடி வந்துடுவான். சோ அப்படி ஓடி வரதை பார்த்த நம்ம ஹீரோயின் தான் அந்த ரெஸ்ட் ரூம் போய்கிட்டு இருந்த ஹீரோயின் தான் தன்னை யாரும் விரட்டுறதா நினைச்சு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து ஓடி போயிருப்பா. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் தான் நாம பார்த்திருப்போம்ல. இப்ப இவங்க நினைச்ச மாதிரியே இவங்களுக்கு பெட்ரோல் கேன் கிடைச்சிருச்சு இல்லையா? சோ அதனால இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு ஈஸியா தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அங்க அப்படியே சீனை கட் பண்ணா சடனா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப முன்னாடி சீன்ல நம்ம ஹீரோயின் எப்படி அந்த பேனாவை அமைக்கி பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால நம்ம ஹீரோ இரிட்டேட் ஆகி இப்படி பண்ணாதே அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான் இல்லையா? அதே மாதிரி இவன் மறுபடியும் கத்துறான். ஆனா கத்தினவன் கையை பார்த்தா இப்ப அந்த பேனா இவனோட கையில இருக்கு. அதே மாதிரி அந்த பெட்ரோல் கேனை கைக்கு எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் எப்படி காருக்கு வந்தாங்க, இவனோட கையில எப்படி இந்த பேனா வந்துடுச்சு அப்படின்ற விஷயம் வரைக்கும் இவனுக்கு ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. சோ அதனால டக்குன்னு காரை விட்டு கீழே இறங்கி வண்டியில பெட்ரோலை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு இவங்க எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா முன்னாடி போனா இவங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கார் நிக்குது. அந்த காருக்கு முன்னாடி இவங்க முன்னாடி பார்த்தா அந்த கொலைக்கார பையன் நிக்கிறான். அதாவது அந்த கொலைக்கார பையன் இவங்களை விரட்டுறப்போ இவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் நின்று இருக்கும் இல்லையா? அந்த கார் இவங்களோட கார் தான். அந்த காருக்குள்ள இவங்க தான் இருந்திருக்கிறாங்க. சோ அதை கண்டுபிடிச்ச ஹீரோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஹார்ன் அடிக்கிறான். எதுக்குடா அப்படி ஹார்ன் அடிக்கிறேன்னு கேட்டா அப்பதான் அந்த காருக்குள்ள இருக்கிற நாம தப்பிக்க முடியும், அதுக்காக தான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆப்போசிட்ல இருந்த அந்த கார்ல இருந்து இறங்கி அப்படியே காட்டுக்குள்ள ஓடுறதை பாக்குறாங்க. அவங்கள துரத்துக்கிட்டே அந்த கொலைக்கார பையனும் ஓடுறதையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கார் ரிவர்ஸ் எடுத்துட்டு ஒரு போர்டு இருக்கும் இல்லையா, அந்த போர்டு கிட்ட வண்டியை நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோயினும் அந்த பையல எப்படியாவது சமாதானப்படுத்துறதுக்காக சாப்பாடு மாத்திரை ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி எட்டி பார்த்தா அங்க ஒரு தார்பாய் இருக்கும். அதே பார்த்ததுக்கு அப்புறமா தாங்க ஒரு டிஸ்டே உடையுது. என்னன்னு பார்த்தா இந்த தார்பாய் தான் இவங்களை கொல்ல வந்த இந்த கொலைக்கார பையன் ட்ரெஸ்ஸா போட்டு இருப்பான். அதே மாதிரி அங்க ஒரு சின்ன பெட்டியில அவங்க அப்பா கொடுத்த ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியும் கொலைகாரம் வச்சிருப்பான். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஹீரோ தான் அந்த கொலைகாரன், இவன் தான் தன்னையும் தான் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் கொல்ல போறான் அப்படி என்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கத்தி எடுத்து நம்ம ஹீரோ மிரட்டுறா. அடியே உனக்கு என்னடி ஆச்சு, என்ன ஏண்டி மிரட்டுற அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியும்டா, அது நீ தாண்டா, அது அந்த கொலைகார பையன் நீ தாண்டா, அந்த கொலைகார பையன் நீ தான், இது எல்லாமே உன்னுடைய பிளான் தான், பிளான் பண்ணி என்னையும் என்னோட குழந்தைய கொல்றதுக்கு தானே எவ்வளவு விஷயம் பண்ண அப்படின்னு கேட்டா, அவனு என்னடி பேசுற, நான் எதுக்கடி இப்படி எல்லாம் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் கத்திய கீழே போடுன்னு சொன்னா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. இப்போ ஒழுங்கா நீ காரை விட்டு கீழே இறங்கலன்னு வச்சுக்கோ, சத்தியமா இந்த கத்திய வச்சு உன்னை குத்திடுவேன்னு சொல்லவும் அவனும் பயந்துகிட்டே காரை விட்டு கீழே இறங்கிடுவா. அப்ப அவளும் டோரை லாக் பண்ணிக்கிட்டு, டே உன் கையில இருக்கு இல்லையா சாவி, அந்த சாவி ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துடுடா, நான் இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டா இவன் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கொலைக்கார பையன் வேற வந்துட்டான். இப்ப அவனை பார்த்த ஹீரோவும் பொண்டாட்டி கிட்ட இருந்து குத்து வாங்குறதா இல்ல கொலைக்காரன் கிட்ட மாட்டி சாவுறதான்னு தெரியாம டக்குன்னு காட்டுக்குள்ள ஓடுறான். அவனை விரட்டிக்கிட்டே இந்த கொலைக்கார பையனும் பின்னாடியே போறான். அப்படி ஓடின நம்ம ஹீரோவும் அந்த கொலைக்கார பையலுக்கு தெரியாம ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிப்பான். ஆனா ஓடி வந்த அவசரத்துல அவன் பாக்கெட்ல இருந்த கார் கீயை கீழே விட்டுருப்பான். ஆனா அந்த கார் கீயை கொலைக்கார பையன் கையில எடுத்துட்டான். அப்படி எடுத்தவன் நைஸா அந்த இடத்த விட்டு கிளம்பி போக இதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கடைசியா அவங்க அப்பா இதா இந்த லைட்டரை சேஃப்டிக்காக வச்சுக்கோ அப்படின்னு ஒரு லைட்டரை கொடுத்துருப்பார் இல்லையா, அதே வச்சுக்கிட்டு இந்த கொலைக்கார பயலோட கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கமா கிளம்பினா, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தனியா கார்ல உட்காந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆப்போசிட்ல ஒரு கொடூரமான உருவம், அதுவும் இவள் தான். அப்ப உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கும். அப்படியே இவகிட்ட ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இவளும் அவளை பார்த்து ரொம்பவும் பயந்து காரை விட்டு கீழே இறங்குவா. அப்ப திடீர்னு யாரோ இவளோட வயிற்றுல கத்திய வச்சு சரக்குன்னு ஒரு சொருக அது யாருன்னு பார்த்தா அதுவும் இவ தான் அந்த கொலைகார மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்ப அவளை பார்த்துட்ட ஹீரோயினும், அடியே நீ தாண்டி நானு, வயிற்றுல இருக்கிறது நம்ம குழந்தைடி, எதுக்குடி நீயே என்ன கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுவா. வந்தவ அப்படி பொண்டாட்டி ரத்த கரையா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் கடுப்புல நம்ம ஹீரோயினை பிடிச்சி குத்தினா இல்ல அவளை பிடிச்சி அடி
அடின்னு அடிக்கிறான். கடைசியா அந்த கத்திய புடுங்கி அவளோட கண்ணுல கத்திய குத்தி அவளோட கதையை முடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட பயப்படாதம்மா, உனக்கு எதுவும் ஆகாது, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவை கொலை பண்ண பார்த்தா இன்னொரு கொலைகாரன் வந்துடுறா. வந்தவன் ஹீரோவை போட்டு செம்மாடி அடிக்கிறான். அவனால எந்திரிக்கவே முடியல. பட் இருந்தாலும் எப்படியாவது பொண்டாட்டிய காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்த அந்த கொலைகாரன் கூட சண்டை போட்டா இப்ப தாங்க அந்த கொலைகாரன் யார் அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஆனா என்ன, அவனுக்கு ரொம்ப வயசாகி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிச்சு அவனை போட்டு மட்டையாக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை பிரெக்னன்ட் பொண்ணுன்னு கூட பார்க்காம தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு காரோட பேனட்ல படுக்க வச்சு அப்படியே அவளோட காலை கட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படி கட்டும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, ஒரு பழைய காருக்கு மேல ஒரு பொண்ணோட தோலை உரிச்சு அந்தரத்துல தொங்க விட்டு இருப்பான்ல அந்த கொலைகார பையன். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அப்ப அது நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்து ஐயோ அப்ப நம்மளே அந்த கொலைகார பையன் அப்படித்தான் கொல்ல போறான், தோலை உரிச்சு தொங்க விட போறான் அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவால பொறுத்துக்க முடியாம கத்தி எடுத்து அந்த கொலைகாரனை ஒரே போடு. அப்படி அவனை போட்டதுமே கீழே தான் அந்த பெட்ரோல் கேன் கிடக்கும், அதை அப்படியே கொளுத்து விடு. அந்த கொலைகார பையன் தக தக தகன்னு பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கார்ல ஏத்திக்கிட்டு செம்ம ஸ்பீடா ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இந்த கொலைகார பையன் எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள பரவி இந்த காட்டோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை பாத்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி எறிகிற அந்த சீனை பத்தி தான் அந்த பெரியவர் ஒரு சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாரு. அப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ கார் அப்படியே செம்ம ஸ்பீடா ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படியே சுத்தி பாருங்க, அந்த பூமியை வேகமா சுழல்ற மாதிரி இருக்கு. எல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து பயப்படாது, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது, உனக்கும் எதுவும் ஆகாது, நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு காரை செம்ம ஸ்பீடா ரிவர்ஸ் எடுக்க இப்ப அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. இப்ப படக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் கார்ல இருக்கிறான். பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயின் பாவம் இறந்து போயிட்டா. அப்ப ஹீரோவோட அப்பாவும் வீட்டுல இருந்து கிளம்பி போன நம்ம பிள்ளையும் மருமகளும் சேஃபா கிளம்பி போய் சேர்ந்தாங்களா தெரியலையே, அதுவும் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் பண்ணிருப்பாரு. இப்ப கால் பண்றாரு. அப்படி பண்ணவர் நம்ம ஹீரோ கிட்ட இதே என்னடா ஆச்சு, எங்கடா இருக்கிற, உனக்கும் பொண்டாட்டிக்கும் எதுவும் பிரச்சனை இல்லல்ல, ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஹீரோவும் அப்பா எலிசபெத் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொல்ல வருவா. அப்ப அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அந்த பொண்ணோட வயித்துல இருந்த அந்த குழந்தை எதுவும் கலைஞ்சு போச்சா, அதான் இப்படி எல்லாம் பேசுறியா, இந்த பாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இந்த இடத்துல நீ அப்படியே முடங்கி போயிடாம அடுத்து உன் வாழ்க்கையில நீ முன்னேறி போகணும், இதை நீ மொத்தமா மறந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சோ அதனால போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கட்டுப்பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அழுகுறா. அதுக்கப்புறம் கீழே ஒரு கட்டை கிடக்கும். அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு இந்த ஷார்ட் கட்ன்னு ஒரு போர்டு இருக்கும் இல்லையா, இவங்க உள்ள போனாங்க இல்லையா, அந்த ரோட்குள்ள அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம், முன்னாடி சீன்ல ஒரு வயசான கிழவன் நடந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். செத்து போன நம்ம ஹீரோயினை மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்காகத்தான் அந்த காட்டுக்குள்ள போயிருக்கிறான். நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு அவனுக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி தெரிய யார்டான்னு திரும்பி பார்த்தா அது ஒரு குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த அந்த பொண்ணு தான். இப்ப நல்லா வளர்ந்து இருக்கிறா. நம்ம ஹீரோ மகளே அப்படின்னு சொல்லிட்டு பாசமா போய் கட்டிப்பிடிச்சுக்கிறா. அதே மாதிரி செத்து போயிட்டான்னு நினைச்ச நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னுமே சாகலங்க, அவளும் இன்னும் உயிரோட தான் இருக்கிறா. கண்ணு முழிச்சதுமே நம்ம ஹீரோ தான் தேடுறா. பட் அவனை காணமே, எங்க போயிட்டான்னு தெரியலையே, ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள போயிருப்பானோ அப்படின்னு நினைச்சு இவளும் அந்த காட்டுக்குள்ள போற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.